குரூப் 4 தேர்விற்கான முக்கியமான சில வினாக்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அதில் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். தீபகற்பங்களின் தீபகற்பம் என அழைக்கப்படும் கண்டம் ஐரோப்பா. அடுத்து பொறுத்துக்கா கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னென்ன பகுதிகள் அங்கே அடிக்கிற தலைக்காற்றுடைய பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ தார் பாலைவனம்னா அங்கே அடிக்கிற காற்றோட பேர் லூ, ஃப்ரான்ஸில் மிஸ்ட்ரல், இத்தாலியில் ஃபோரா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்தியா மற்றும் சீனாவிற்கு இடையிலான எல்லைக்கோடுக்கு என்ன பேருனா மக்மோகன் கோடுன்னு சொல்லுவாங்க. அடுத்து சரக்கு மற்றும் சேவை வரி எத்தனை அடுக்குகளை கொண்டதுன்னா 5 அடுக்குகளை கொண்டது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மனித மேம்பாட்டு குறியீடு என்பது டேசாம் ஆண்டு, அதாவது 1990ஆம் ஆண்டு பாகிஸ்தானில் முஹபப் உல் ஹக் என்ற பொருளியல் அறிஞரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்த கொஸ்டின். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மிக குறைவான எழுத்தறிவு சதவீதத்தை பெற்றுள்ள மாநிலம் எதுனா பீகார் மாநிலம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தமிழ்நாட்டில் தொழில் முதலீட்டு கழகம் TIIC தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போதுனா 1949. அடுத்த கொஸ்டின். இந்தியாவில் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று கூறியவர் VA ஸ்மித். இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் தேவைப்படுதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க.